மகர ராசியில குரு பகவான் இருக்கார் உங்க ஜாதகத்துல வச்சுக்கோங்களேன். நீங்க மேஷ லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க, மகரத்தில் குரு பகவான் இருக்கார். நீங்க எந்த ராசியா வேணா மகரத்துல குரு பகவான் வலு குறைஞ்சவர், அங்க ஒரு நீசமா தான் இருக்காரு. அப்போ ஒரு டவுட் வருது, குரு பகவான் நீச்சம்ங்கிறீங்களே, அவர் நல்ல கிரகம்ங்கிறீங்களே, இயற்கை சுப கிரகம் சொல்றீங்களே, அந்த குரு நல்லா இருந்தா தானே காசு பணம் இருக்குங்கிறீங்க. ஆனா எனக்கு மகரத்துல குரு இருக்கே, அவ்வளவுதானா என் வாழ்க்கை போயிருச்சா, எனக்கு பினான்சியலா ஒண்ணும் கிடையாதானா? அப்படியெல்லாம் கிடையாது. மகரத்துல குரு நீச்சமா போயிட்டாருன்னா வாழ்க்கையில எல்லாம் போயிருச்சு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. மகரத்துல குரு நீச்சம் ஆயிட்டாருன்னா உடனே குழந்தை பாக்கியம் கிடையாது. ஏன்னா குரு தான புத்திரகாரகன், அதனால குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல குழந்தை பாக்கியம் பலருக்கு அமையும். இந்த மகரத்துல குரு இருக்கும்போது முதல்ல நல்ல விஷயம் என்ன தெரிஞ்சுக்கோங்க, நல்ல குடும்பம் அமைகிறது, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் பெற்றவர்கள் பல பேர் பாத்தீங்கன்னா மகரத்தில் குரு உடையவர்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வருமானம் உடையவங்க, பிசினஸ் பண்ணுவாங்க, பெரிய அளவுக்கு சம்பாதிப்பாங்க. இவங்களுக்கு சாமி நம்பிக்கை குறைவா இருக்கும். பலருக்கு பாத்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை குறைவா இருக்கும். தெய்வ நம்பிக்கை குறைவா இருக்கிறதுனாலே அவர்களுக்கு நல்லவர்கள் இல்லை நீங்க சொல்லிட முடியுமா? மிக நல்ல மனிதர்கள். தெய்வ நம்பிக்கையை வச்சு நம்ம இடம் போடக்கூடாது இல்லைங்களா? அந்த தெய்வ நம்பிக்கை, ஆன்மீக நம்பிக்கைகள் இவர்களுக்கு குறைவா இருக்கலாம்.